அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகைக்குள்ளாய் எங்களை அழைத்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் முழு பலத்தோடு பெற்றுக்கொள்வதற்கு எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் உதய வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். வேதாகமத்தில் ஆண்டவர் அநேக எச்சரிப்புகளை நமக்கென்று கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த எச்சரிப்புகளின் பிரதிபலன் என்ன என்பதை நாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோசனையில் பெரியவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. அந்த யோசனையில் பெரியவர் ஆலோசனை கர்த்தர் என்றும் வேதாகமம் அவரை குறித்து சொல்லுகிறது. அவர் நமக்கு என்ன ஆலோசனைகளை கொடுக்கிறார் என்பதை இந்த நாளிலே ஒரு வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த வசனம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 42, 43 வசனங்களில் இருந்து நாம் இன்றைக்கு சத்தியத்தை தியானிக்கப் போகிறோம். அவர் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு என்னவென்றால், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், ஒருவேளை இன்றைக்கு இந்த நாளை நாம் பெற்றிருக்கிறோம், இந்த நாளில் நாம் ஜீவிக்கப் போகிறோம் என்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், இந்த நாளை நாம் எவ்வளவு முக்கியப்படுத்த வேண்டும், கிடைத்த இந்த நாளை நாம் எவ்வளவு ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு, இந்த நாளை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நாம் காலம் தாமதிக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த நாள் இதை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு மறைவாய் இருக்கிறது என்று அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். 81வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 13வது வசனம் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் வாசிக்கலாம். வார்த்தை இப்படி சொல்லுகிறது: என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும் என்று சொல்லுகிறார். அவர்களை சுழல் காற்றுக்கும் காற்று முகத்தின் புழுதிக்கும் அவர்களை சமமாக்கும். 83வது சங்கீதம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதே 81வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது: என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த 2 வசனங்களுமே 81வது சங்கீதம் 13வது வசனமும் 83வது சங்கீதம் 13வது வசனமும் ஆலோசனை சொல்லுகிறது: என் ஜனங்கள் நான் சொன்ன பாதையில் நடந்தால், எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் அது அவர்களுக்கு நலமாய் இருக்கும். அப்படி செவி கொடுக்காவிட்டால் அவர்கள் காற்று புழுதிக்கு இரையாவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் கேட்கிற
சத்திய வசனங்கள் நமக்கு எந்த நிலையில் நம்மை ஆசீர்வதித்து கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இங்கு வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனமும் 13வது வசனமும் சொல்லுவதை நாம் வாசித்து பார்த்தால், எசேக்கியேல் 33:11 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு என்று சொல்கிறார். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, மனிதன் படைப்பதற்காகத்தான் உண்டாக்கப்பட்டான். ஏசாயா பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் பூமியை வெறுமையாக சிருஷ்டியாமல் மனுஷருடைய குடியிருப்புக்காக சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த பூமியை மனுஷருடைய குடியிருப்புக்காக சிருஷ்டித்த தேவன் மக்களுடைய இந்த குடியிருப்பின் தன்மானங்களை, வாழ்க்கை நியமங்களை பார்த்ததற்கு பின்பு மிகவும் நொந்து போய் படைத்த மகிமையை அவர்கள் தூஷிக்கும்படி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் என்று அவர் பாரதோடு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தான் எசேக்கியேல் பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்கள் மறுபடியும் உங்களை திருத்தி மனம் திரும்பி நீங்கள் தேவன் சொன்ன வழிகளிலே நடந்தால் அது உங்களுக்கு நலமாய் இருக்கும், அது உங்களுக்கு மரணத்தை கொடுக்காது என்று சொல்லுகிறார். அதே சமயத்தில் எசேக்கியேல் 33:13 சொல்லுகிறது, பிழைக்கவே பிழைப்பான் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் அநியாயத்தினாலே சாவான் என்று சொல்லுகிறார். நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொன்ன அந்த நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநியாயம் செய்தார், அவன் செய்த நீதி நினைக்கப்படாமல் அவன் செய்த அநியாயத்திலே அவன் சாவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் அங்கு லூக்கா சொல்லும்போது, இன்று உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகி, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இது கடைசி நாளாக இருக்கும் என்றால் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஏன் சொல்லுகிறார் என்றால், லூக்கா 19:44 சொல்லுகிறது, உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரைமட்டமாக்கி போடும், உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி செய்யும் நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னில் உள்ள பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் தரைமேட்டமாக்கி போடும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் தரைமட்டமாக்கி போடும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் அவர் சொல்லுகிறார். பின்னால் நமக்கு வரக்கூடிய இக்கட்டுகளை நாம் அறியாமல் நம் மனம் போன வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். லூக்கா 19:43 இப்படி சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினார் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, உன்னை ஆண்டவர் சந்திக்கின்ற காலத்தை நீ அறியாமல் போய்விட்டால் உன்னை சத்துருக்கள் மதில் சூழ உன்னை சூழ்ந்து கொண்டு எல்லா பக்கங்களிலுமிருந்து உனக்கு நெருக்கத்தை உண்டாக்குவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, சற்று யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதே சுவிசேஷ புத்தகத்தை லூக்கா 21:20 மிக தெளிவாக சொல்லுவதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். லூக்கா 21:20 சொல்லுகிறது,
எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு மிக சமீபமாய் இருக்கும் என்று எண்ணுங்கள். எந்த நகரம் இஸ்ரவேல் வாசம் பண்ணுவதற்கு, இஸ்ரவேலுடைய மகிமை பிரஸ்தாபம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உண்டாக்கின அந்த எருசலேம் நகரம் சத்துருக்களால் சூழப்படும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அதன் அழிவு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலக ரீதியாக நம்முடைய நாட்டு நடப்பை நாம் பார்ப்போம். எருசலேமை தகர்த்து போடக்கூடிய காலங்கள் எவ்வளவு அதிகமாய் வந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த இடத்தை அபகரிக்க கொடுத்து விட்டோம். துன்மார்க்கன் தன் பலத்தை கொண்டு அந்த இடத்தை எடுத்துக்கொள்வான், எடுப்பான் என்று ஆண்டவர் 3 காலநிலைகளிலும் எச்சரிக்கிறார். ஆனால் நாம் நம்மிலே பலம் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? லூக்கா 21:24 சொல்லுவதை நாம் வாசித்து பார்த்தால் அவர் சொல்லுகிறார், பட்டயக்கரிக்கினால் விழுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைவிட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நகரம் புறஜாதிகளால் கைவசப்படுத்தப்படும். அந்த நகரம் புறஜாதி மக்களால் சூழப்பட்டு அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத ஒரு அனுபவம் நம்மை இந்த சங்கடத்திற்கு உள்ளாக்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். அங்கு சங்கீதக்காரர் பாடினாரே, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும் என்று 81வது சங்கீதம் 13வது வசனத்திலே வாசித்தோம். இன்றைக்கும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேம் அழியக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஏன் அழியக்கூடிய காலம் வந்துவிட்டது? அதை ஆண்டவர் அழிவுக்கு ஒப்புக் கொடுக்க போகிறார். ஏன்? அன்பு பிள்ளைகளே, பூமியில் வாழ்கிற நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறோம் என்பதை நம் இருதயத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஆண்டவர் வைத்திருப்பதை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். என்னவென்றால் சாபங்களின் எண்ணிக்கை. அதில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். உபாகமம் 28:49 கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகமுள்ளதும் உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீரு மட்டும் உன் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தையில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்று மீதியாக வைக்க மாட்டான். அன்பு பிள்ளைகளே, கிழவன் என்று பாராமல் வாலிபன் என்று இறங்காமல் ஒரு பெரிய கொடிய முகமுள்ளதும் உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிற மக்களும் வந்து உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னில் உள்ளதை எடுத்து உன்னை அழித்து போடுவார்கள். நீ அழியும் மட்டும், உன் இனம் அழியும் மட்டும், உன் ஜாதி அழியும் மட்டும் உன்னில் உள்ள மிருக ஜீவன்களின் பலன்களையும் அவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் எதற்கு? பாகவம் 28வது அதிகாரத்திலே ஆசீர்வாதங்களை காட்டிலும் சாபங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் என்று நாம் எல்லோரும் அறிவோம். என்ன காரணம்? ஏன் ஆண்டவர் அந்த சாபத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறார்? சற்று யோசிப்போம்.
வேதாகமத்தில் 37வது சங்கீதத்தை நாம் மீண்டும் வாசிப்போம் என்றால் அங்கு 12வது வசனம் ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தின் மகிழ்ச்சியினால் அவர்கள் இருப்பார்கள். துன்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கப்படுகிறான். இந்த பிள்ளைகளே, சாந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். இதை மத்தேயு பக்தன் சொல்வதையும் நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாக செயல்படுகிறான். சற்று யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் துன்மார்க்கனுடைய விரோதமான செயல்கள் நம் பக்கம் சாயும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் தப்பித்து கொள்ள நாம் வகை தேடினால் அந்த காலத்தின் நியமங்களிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரைமேற்றமாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். லூக்கா 19:44. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் நாம் ஆண்டவரோடு ஜீவிக்கிற அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் அந்த சத்தியத்திலே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். அவர் சொல்லுகிறார், அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திற்கும் அந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான். இவைகளெல்லாம் உள்ளும் புறமும் அஸ்திவாரம் முதல் மேல்தருணைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுப்படி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேறப்பட்ட கற்களால் செய்யப்பட்டது. அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு விலையுயர்ந்த அந்த மண்டபங்கள் செய்யப்பட்டது என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அவ்வளவு மகத்தான கட்டடம். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கட்டின இந்த ஆலயம் எவ்வளவு மகிமை பொருந்தின ஆலயமாக இதை கட்டினாய், எவ்வளவு பிரயாசப்பட்டு கட்டினாய். இந்த ஆலயம் உன் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் இடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, எருசலேம் நகரம் நேபுகாத் நேச்சாரால் 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்குள்ளாக உருவாக்கப்பட்டது, கட்டுப்பட்டு விட்டது என்று நாம் வாசிக்கிறோம். சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் காலங்கள் தேவனோடு எந்த அளவு இருக்கிறது என்பதை யோசிப்போம். மீகாவின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் சற்று யோசிப்போம். மீகாவின் புஸ்தகம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல புழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போய் ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும் என்று சொல்லுகிறார். இவ்வளவு அருமையாக கட்டின இந்த எருசலேம் ஆலயம், நீங்கள் வாசம் பண்ண வேண்டும், நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்று கட்டின அந்த ஆலயம் உங்கள் நிமித்தம் என்று சொல்லுகிறார், என் நிமித்தம் என்று சொல்லுகிறார், கேட்டுக்கொண்டிருக்கிற நம் நிமித்தம் என்று சொல்லுகிறார். அது பாழாய் போய் உழப்பட்டு மண்மேடுகளாய் போகும். ஆலயத்தின் வைரம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கென்று கட்டின இந்த பூமி
நமக்கென்று கட்டின இந்த வீடு எப்படிப்பட்ட பலத்தை பெற்றிருக்கின்றது என்பதையும், அது இப்பொழுது எப்படிப்பட்ட பலவீனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். லூக்கா நற்செய்தி நூலிலே 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 31 வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவனுடைய கிருபைக்குள்ளாய் வளர வேண்டிய நாம் எப்படி பலவீனப்பட்டு இருக்கிறோம். லூக்கா 12:31 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து கொள்ளுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லுகிறார். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதால் அவைகள் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற விளக்குகள் அங்கே எரிகிறதாயும் காணப்படும் என்று சொல்லுகிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 31 35 வரை இந்த வாசகத்தை வாசிக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? நாம் நம்முடைய வீட்டை கட்டுகிற அனுபவத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஒரு வசனம் மீண்டும் ஞாபகத்திற்கு வருகிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 37வது வசனம்: எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கட்டி கூட்டி சேர்த்து கொள்ளும்போது எத்தனை தரமோ நான் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று. எருசலேமில் இருக்கிற உங்களை நான் எத்தனை முறை கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உங்களை எத்தனை முறை நான் கூட்டி சேர்ப்பதற்கு பிரயாசப்பட்டேன். ஆனால் அந்த பிரயாசத்தை நீங்கள் வீணாக்கிவிட்டு என்னுடைய அழைப்பிற்கு, என்னுடைய கையில் அணைப்பிற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இன்று நமக்கு கிடைத்த இந்த நாளை நாம் ஆதாயப்படுத்தி தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய வீடு பாழாக்கப்படுவதற்கு நாம் காரணமாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நீக்கி, ஆண்டவரே, ஒருவேளை இருந்திருக்கலாம், இன்று முதல் அப்படிப்பட்ட காரணத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்காதபடி எங்களை பலப்படுத்தும், நாங்கள் மாறிவிட்டோம் என்று சொல்லுகிற உணர்வோடு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் முழு மனதோடு தேவனுக்கு என்னோடு கூட ஒப்புக் கொடுக்க வாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுக்கு கிடைத்த இந்த நாளை நாங்கள் எவ்வளவு ஆதாயப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு ஆதாயப்படுத்தி நீர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளின் சப்தத்தை நாங்கள் எங்கள் இருதயத்தில் ஏற்று எங்கள் குடும்பத்திலேயும் எங்கள் சபையிலேயும் எங்கள் தேசத்திலேயும் அதை நிலைநாட்டுவதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். துன்மார்க்கருடைய அழிவை எங்கள் கண்கள் காணும் என்று சொல்லி இருக்கிறீரே, அந்த பலத்தை எங்களுக்கு தாரும். எந்த நிலையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் உம்முடைய சத்தியத்திற்கு விலகாதபடி நல்ல பாதையில் நடந்து குடும்ப சகிதமாக உம்முடைய சமூகத்தில் வர எங்களை ஏற்றுக்கொள்ளும். தவறுகள் குற்றங்கள் இருந்தால் தயவாக மன்னித்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய ஒரு புது வாழ்வின் அனுபவத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து செல்வதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து எல்லோரும் அந்த படியில் ஏறுவதற்கு நம்முடைய கால்களை இன்றைக்கு முதல் படியாக அடி எடுத்து வைப்போம். அந்த படிகளை ஏறுவோம். கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக.
மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.